Hello students, this is class 10 standard subject chemistry. Today topic is ionization energy, electron affinity and electronegativity. So what is ionization energy? So ionization energy is the minimum energy required to remove an electron from the gaseous atom in its ground state to form a cation. Is called அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட யூனிட் கிலோஜூல் பர் மோல். அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்லலாம், அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த ஆட்டம். இந்த ஆட்டமில் இந்த இடத்துல இருக்கிறது எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் த அயனைசேஷன் எனர்ஜி. அந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம், இதில் அயனைசேஷன் எனர்ஜியை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது என்னவா மாறும்? Na ப்ளஸ்ஸாக மாறும், அதாவது கேட்டையோனாக மாறும். முக்கியமாக இந்த Na கேஸ் ஃபார்மில் இருக்கணும் அப்படின்றது தான் அயனைசேஷன் எனர்ஜி. அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி, மினிமம் எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் த கேஷியஸ் ஆட்டம் இன் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட் டு ஃபார்ம் கேட்டையான். கேட்டையான்னா ப்ளஸ் சார்ஜ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், ஹவு இட் வேரிஸ் இன் த குரூப்ஸ் அண்ட் பீரியட். குரூப்புன்றது மேலேருந்து கீழே வந்தால் குரூப்பு, லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போனால் அதுக்கு பேர் பீரியட்னு சொல்கிறாங்க. ஸோ லெஃப்ட் டு ரைட் in the period, the more energy is required to remove the electron. So ionization energy increases along the period. அதாவது லெஃப்டில் இருந்து ரைட்டில் போகும்போது சைஸ் குறைஞ்சிட்டே போகும். சைஸ் குறைஞ்சிட்டே போகும்போது அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். மேலேருந்து கீழே வரும்போது, அதாவது குரூப்பில் அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி கம்மியாக தேவைப்படும். அதை என்ன சொல்கிறாங்க? அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ், ஸோ அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டவுன் த குரூப்னால் மேலேருந்து கீழே வரும்போது அட்டாமிக் சைஸ் இன்க்ரீசஸ், ஹென்ஸ் வேலன்சி எலக்ட்ரான்ஸ் ஆர் லூஸ்லி பாண்டட். பெரிய ஆட்டமில் எலக்ட்ரான்ஸ் லூஸாக இருக்கும். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குரூப்ஸ் அண்ட் பீரியட். நெக்ஸ்ட், எலக்ட்ரான் அஃபினிட்டி. Electron affinity is the amount of energy released when a gaseous atom gain an electron to form an anion. For example, Cl, இதில் ஒரு எலக்ட்ரான் போட்டால் இது Cl மைனஸாக மாறும். அதாவது எலக்ட்ரானை வாங்கினா நெகட்டிவ் சார்ஜாக மாறும். தட் we called as a anion அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கால்ட் as a anion. அந்த டைமில் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் as a electron affinity. இது எப்படி குரூப்பில் பீரியடில் வேரி ஆகுது அப்படின்னா, சேம் வாட் வி டிஸ்கஸ்ட் இந்த அயனைசேஷன் எனர்ஜி. மேலேருந்து கீழே வரும்போது, லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகும்போது. ஸோ இந்த இடத்துல தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகும், இந்த இடத்துல எலக்ட்ரான் அஃபினிட்டி கம்மியாகும். தட் இஸ் அயனைசேஷன் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இந்த பீரியட் அண்ட் டிக்ரீசஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம் அப்படின்றது தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ திஸ் இஸ் கால்ட் as a proton, this is called as a incoming electron. இந்த ப்ரோட்டானை இன்கமிங் எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு Cl மைனஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த டைமில் தான் நம்மளுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். தட் எனர்ஜி இஸ் கால்ட் as a எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு பேர். நெக்ஸ்ட், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் an element is a measure of tendency of its atom attract the shared pair of electron toward itself in a covalent bond. அதாவது A and bond B அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாண்டுன்றது இந்த ரெண்டு ஆட்டமுக்கும் ரெஸ்பான்சிபிள். இந்த ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணியிருக்கும், இந்த ஆட்டமும் ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணியிருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு ஆட்டம், அதாவது இந்த பி ஆட்டம் மட்டும் இந்த எலக்ட்ரான்ஸை இப்படி எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னா ஏன்றது எலக்ட்ரான் லூஸ் பண்ண மாதிரி ஆகிடும், பின்றது எலக்ட்ரானை கெயின் பண்ண மாதிரி ஆகிடும். அப்போ பி இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்னு பேர். அப்போ கோவலன்ட் பாண்டில் எந்த ஆட்டம் எலக்ட்ரானை தான் கூட எடுத்துகிட்டு போயிடுதோ தட் இஸ் கால்ட் as a மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். அதுதான் இந்த லைனில் சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் a tendency of atom attract the shared pair electron toward itself in a covalent bond. எக்ஸாம்பிள் HCl மாலிகுலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரஜன் Cl
ஒரு ஆட்டமும் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணும். ஷேர்டு 1 electron to form a covalent bond between the chlorine as a higher electronegativity. குளோரின்றது higher electronegativity and hence it pulls the shared pair electron toward itself more strongly than hydrogen. ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா ஹெச்சுக்கும் இந்த எலக்ட்ரான் ரெஸ்பான்சிபிள், சிஎலுக்கும் இந்த எலக்ட்ரான் ரெஸ்பான்சிபிள். ஆனால் பாருங்கள், சிஎலுக்கிட்ட தான் அந்த எலக்ட்ரான் மொத்தமும் இருக்குது. அப்போ சிஎல் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ஹவு இட் வேரிஸ் இன் த குரூப்ஸ் அண்ட் பீரியட். த சேம், along the period from left to right in the periodic table, electronegativity increases. Electronegativity increase ஆகும் பீரியடில், பிகாஸ் increasing the nuclear charge na proton, which in turn attract the electron more strongly. அப்போ உள்ள அந்த பாண்டிங்கில் இருக்கிற எலக்ட்ரானை மோர் ஸ்ட்ராங்லி அட்ராக்ட் பண்ணும். அதனால் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எந்த இடத்துல? லெஃப்ட் டு ரைட் போகும்போது திஸ் பாயிண்ட் இஸ் கால் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் இருக்கிற இடம். நெக்ஸ்ட், ஆன் மூவிங் டவுன் த குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ் பிகாஸ் இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல். அதாவது மேலேருந்து கீழே வரும்போது சைஸ் நம்மளுக்கு பெருசாகிட்டே இருக்கும். பெருசாக ஆக அந்த ஷேர் பண்ண எலக்ட்ரான்ஸை எடுக்கிறது கஷ்டமாகிறதால எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாகிடும். இப்போ இந்த 3 ஃபேக்டரையும் ஷார்ட்டாக எப்படி படிக்கலாம்? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வாட் இஸ் குரூப்? மேலேருந்து கீழே வர்றதுக்கு பேர் குரூப். லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகிறது பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போனால் பீரியட், மேலேருந்து கீழே வந்தால் குரூப் அப்படின்னு பேர். ஃபஸ்ட்டு atomic size decreases from left to right, increases down the group. Ionic radii decreases and increases in the group. Ionization energy increases in the period, decreases in the group. Electron affinity increases and group la decreases. Electronegativity increases, group la decreases. Okay, all the best students.